السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: إن حسن العهد من الإيمان. رواه الطبراني. آمنا بالله صدق الله مولانا العلي الذي صدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஷஅபான் மாதம் அதனுடைய 2ஆம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கிற நம் அத்தனை பேருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், உம்மத்தாருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களையும் தந்தல் முடிவானாக, சிகத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல் முடிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தியவாறு இருக்கிறான். ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம், மிக சிரமங்களோடு வாழ்ந்தோம், உழைத்தோம், பாடுபட்டோம், உயர்வடைந்தோம். கடந்த காலத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட கசப்பான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். நாம் உழைக்கின்ற போது, பாடுபடுகின்ற போது பல்வேறுபட்ட மனத்தாங்கல்களை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் அந்த நிலை மாறி இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு சிறந்த வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறான், அந்தஸ்துகளை தந்து கொண்டிருக்கிறான், படித்தரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். என்றாலும் கூட நாம் கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களை நாம் நினைத்து பார்த்து, யா அல்லாஹ், இந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீ வளம் பெற செய்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் என்று நாம் அல்லாஹ்வை என்றும் புகழ்ந்தேற்றியவாறு இருக்க வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்தியவாறாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா துஹா மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த ஒரு பெண்மணி உம்மு ஜமீல், உம்முடைய ஷைத்தான் உம்மை கைவிட்டு விட்டான், உம்மை விட்டும் விலகி சென்று விட்டான் என்று நக்கலாக பேசினார். வல்லா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாகத்தான் இந்த அத்தியாயத்தை இறக்கினான். முற்பகல் மீது சத்தியமாக, வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இருண்டு விட்ட இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உம்மை வெறுத்து விடவில்லை, உம்மை ஒதுக்கிவிடவும் இல்லை, உம்முடைய ரப்பினுடைய அரவணைப்போடு தான் நீர் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று வல்லா அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆறுதல் அளிக்கும் முகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி அருள்கிறார். அப்படியானால் இந்த சூறாவுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிற போது, வரல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, மறுமை இருக்கிறதே இம்மையை விட மிக மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை நாம் ஒவ்வொரு மூமினும் நம்பியவாறு இருக்கிறோம். எந்த மூமினிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு இம்மை முக்கியமா, சிறந்ததா, உயர்ந்ததா, உன்னதமானதா, இல்லை ஆகிரத்து உன்னதமானதா என்று கேட்டால் ஒவ்வொரு மூமினும் சொல்வார், இந்த உலகம் அழியக்கூடியது, உலகில் உள்ள அத்தனையும் அழியக்கூடியவை, என்றாவது ஒரு நாள் மரணம் ஏற்படும், கபர் வாழ்க்கை, பர்சக் வாழ்க்கை இருக்கிறது, பின்பு நாம் மறுமை விசாரணைக்கு ஆளாகி ஆகிரத்தில் நாம் சொர்க்கத்தை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வரல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இம்மையை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று. இது ஒரு விளக்கம். மற்றொரு விளக்கம் என்ன, பிந்தைய வாழ்க்கையை பாருங்கள், இப்போதைய இந்த வாழ்க்கையை பாருங்கள், இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறதா இல்லையா? ஆரம்ப கால வாழ்க்கை இல்லை,
ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிரமங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தீர்கள். மக்கா குறைஷிகள் மூலமாக துன்புறுத்தப்பட்டு வாழ்ந்தீர்கள். சொல்லன்னா துயரங்களுக்கு நீங்கள் ஆளானீர்கள். உங்களுடைய உயிருக்கே விலை பேசப்பட்டதா இல்லையா? அந்த காலம் கடந்து இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த மதீனா விஜயம் தந்தீர்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் நான் உங்களுக்கு நிறைய நியமத்துகளை வாரி வணங்கி கொண்டிருக்கிறேனே. எனவே நீங்கள் இந்த பிந்திய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், முந்திய நிலைமையிலிருந்து நீங்கள் மாறி எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்துகளை அடைந்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்பீர்கள். எதற்காக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், முந்திய நிலைமையிலிருந்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்போதைய நீங்கள் உயர்வில் இருக்கிறீர்களே, அந்தஸ்தில் இருக்கிறீர்களே, அத்தோடு நீங்கள் முந்திய நிலைமையிலையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். அலம் எதிர்க்கே தீமன் பாவா, தந்தை இல்லாத அனாதையாக இருந்தபோது உங்களை நான் அரவணைத்தேனே. வஜதுக்கு 1000 பகனா, எந்த வசதியும் இல்லாத போது உங்களுக்கு நான் வசதியை தந்தேனே. வஜதுக்கு லாலன் பகதா, மார்க்கம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, நேரிய வழி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நான் தானே உங்களுக்கு ஹிதாயத்து செய்தேன், கற்றுக் கொடுத்தேன். அம்மல் எத்தீம பலாத்தகர், உங்களை தேடி வரக்கூடிய எத்தீம்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அம்ம சாயில பலா தன்கர், உங்களிடத்தில் வரக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் அதற்றி விடாதீர்கள். அம்மாவின் நியமத்தை ரப்பிக்க பகத்திஸ், ரப்பு உங்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளை ஒவ்வொரு கணமும் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள், மக்களுக்கு எத்தி வைத்தவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வல்ல அல்லாஹ் அண்ணலை பார்த்து இதை சொல்லுகிறான் என்றால் நம்மை பார்த்து சொல்லியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்திலே நம்முடைய பெற்றோர் நமக்காக மிகவும் சிரமப்பட்டிருப்பார்கள், உழைத்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள். அல்லது நாம் கஷ்டப்பட்டு நாம் வாழ்க்கையிலே உயர்ந்திருப்போம். பிளாட்ஃபார்மில் வியாபாரம் செய்தவர்கள் எத்தனை பேர், அதே போன்று தள்ளுவண்டி இழுத்து சென்றவர்கள் எத்தனை பேர். ஆரம்ப காலத்தில் வருகிற போது நாம் வசதி வாய்ப்போடு வரவில்லை அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. அப்படியானால் வல்ல அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான், கடந்த காலத்தையும் நீங்கள் நினைத்து பார்த்து ரப்பு உங்களுக்கு தந்த வழங்கிய அந்த நியமத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸாவை நாம் பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலே அவர்கள் தங்களுடைய அன்பு சகோதரர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு காலம் வருகிறது, அல்லாஹ் யூசுப் நபியினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறான். அவர்கள் கருவூல மந்திரியாக மாறுகிறார்கள் மிஸ்ரில், எகிப்தில். அதற்கு பின்னாலே சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், எல்லோரும் சந்திக்கிறார்கள். சந்தித்த போது அந்த சகோதரர்களை அவர்கள் சாடவில்லை, தாக்கவில்லை, வேதனைப்படுத்தவில்லை. மாறாக என்ன செய்தார்கள், ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அது மண்ணல்லாஹ் அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல உபகாரம் செய்திருக்கிறார். இன்னொருமை எத்தக்கி வயசுகிறார், இன்னல்லாஹ் ஒளிவு அஜரல் யோசிக்கிறார். அல்லாஹை பயந்து யார் வாழ்கிறாரோ, பொறுமையை மேற்கொள்கிறாரோ, அத்தகைய நல்லோர்களுக்கு வணங்குகின்ற நற்கூலி அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டார். நினைத்து பார்க்கிறார்கள் கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு முன்னாலே இன்றைய நிலையிலே வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்தஸ்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, நாம் பாடுபட்டிருப்போம், நம்முடைய பெற்றோர் பாடுபட்டிருப்பார்கள், நம்முடைய மூதாதையர் பாடுபட்டிருப்பார்கள், நமக்கா சொத்து சுகங்களை சேர்த்திருப்பார்களே. நான் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறேன். ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்கிற நபித்தோழர் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஷிர்க் குஃப்ரிலே இருக்கிற போது, அறியாமையிலே இருக்கிற போது நிறைய தான தர்மங்கள் செய்து கொண்டிருப்பேன், அடிமைகளை விடுதலை செய்து கொண்டிருப்பேன், உற்றார் உறவினர்களோடு நான் ஒட்டி வாழ்வேன். நான் அறியாமை காலத்திலே செய்த அந்த நன்மைகளுக்கு எனக்கு பலன் இருக்கிறதா, நற்கூலி இருக்கிறதா என்று கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், அஸ்லம்த அலாமா அஷ்ரப்த மின் ஹைர். நீங்கள் அறியாமை காலத்தில் எந்தெந்த நல்லறங்களில் ஈடுபட்டீர்களோ, நன்மையான காரியங்களை செய்தீர்களோ, அதன் பறக்கத்தினால்தான் நீங்கள் இஸ்லாத்திற்கே வந்திருக்கிறீர்கள்.
இஸ்லாம் இருக்கிறதே அது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் நேமத். இந்த நேமத்து உங்களுக்கு கிடைத்ததே அறியாமை காலத்திலே நீங்கள் செய்த அந்த நல்லறங்கள் தான் காரணம் என்று சொன்னபோது ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஹக்கீம் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யார சொல்லலாம், அதே நல்லறங்களை நான் இப்போதும் செய்வேன். இஸ்லாத்திலே வந்ததற்கு பின்னாலும் கூட நிறைய தான தர்மங்கள் செய்வேன், அடிமைகளை உரிமை விடுவேன், உற்றார் உறவினர்களோடு நான் உறவோடு நான் வாழ்வேன், சிலத்து ரஹ்மோடு நான் வாழ்வேன் என்று அன்பான பெருமக்களை சொல்லியது மாத்திரமல்லாமல் வாழ்க்கையிலே செயல்படுத்தவும் செய்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர்கள். அவர்களை விடுதலையாக்கி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசாக ஹக்கீம் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. அன்பு பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய பெற்றோரை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மை தூக்கி விட்டவர்கள், நம்மை உயர்த்தி விட்டவர்கள், அவர்களை நாம் ஒருவதும் மறக்கலாகாது. என்றைக்கும் நாம் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்காக வேண்டி அவர்களுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து பச்சனங்கள் வைக்கப்படுகிறது, உணவு பதார்த்தங்கள் வைக்கப்படுகிறது. அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? முஸாப் இப்னு உமைரை நான் யோசித்து பார்க்கிறேன். முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், ஊரிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவருடைய பெற்றோர் நல்ல உணவு கொடுத்து உயர்ந்த உடைகள் கொடுத்து அழகு பார்ப்பார்கள். காலையில் ஒரு ட்ரெஸ், மாலையில் ஒரு புத்தாடை. ஆனால் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய இதயத்திலே சேர்த்தான். எப்போது இஸ்லாத்தை இதயத்திலே சேர்த்தானோ பெற்றோருக்கு பிடிக்கவில்லை, குறிப்பாக தந்தைக்கு பிடிக்கவில்லை. வீட்டை விட்டு விரட்டி விட்டார். கட்டிய துணியோடு பிறந்த மேனியாக அவருடைய தாயார் கடைசியிலே கருணையோடு ஒரு சாலை தூக்கி போட்டார்கள். அதை கட்டிக்கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே வந்து சேர்ந்தார். அவர் உண்மை முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்தார். பின்பு அவர் ஷஹீதானார். ஷஹீதான போது ஒரு ஏழை பராரியாக ஷஹீதாகிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி தம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, கடைசியிலே அவர்களுக்கு கஃனிடுவதற்கு கஃன் துணி இல்லை. ஒரு புருதா என்றால் ஒரு சால்வை தான் இருக்கிறது. அதை வைத்து அவர் கஃனிடப்படுகிறார்கள். தலையை மறைத்தால் கால் திறக்கிறது, காலை மறைத்தால் தலை திறக்கிறது. கடைசியிலே தலையை மறைத்து காலில் இதுகர் என்கின்ற பொன்பூண்டுகளை வைத்து அவர்கள் கஃனிடப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு காலத்திலே நாங்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறான். ஊத்தினா மின துனியா மா ஊத்தினா, என்னென்னவோ அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். நோன்பு திறப்பதற்கு இவ்வளவு பதார்த்தங்களா? நோன்பு திறப்பதற்கு இவ்வளவு பதார்த்தங்களா? தொடர்ந்து அழுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர், எங்கே வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு தேவையான எல்லா ஹசனாத்துகளையும் எல்லா பாக்கியங்களையும் தந்து எல்லா இன்பங்களையும் எங்களுக்கு வழங்கி மறுமையிலே உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவானோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி அழுதவர்கள் கடைசியில் அந்த உணவை தொட்டு பார்க்கவில்லை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இம்மை பெரிதா இல்லை மறுமை பெரிதா என்று பார்க்கிற போது மறுமை தான் நமக்கு பெரிதாக இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் கடந்த காலத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஏழை அனாதைகளை நாம் ஆதரிக்க வேண்டும். உற்றார் உறவினர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு காண்பித்து தந்தார்களோ, இறை போதம் என்னவோ நபி போதம் என்னவோ அதை கடைபிடிப்பதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் எந்த ஒரு சுபகாரியங்கள் நடந்தாலும் சுன்னத்துக்கு நல்ல முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீடுகளில் நடைபெறுகின்ற அந்த விருந்தோம்பல்களில் ஒரு பருக்கை கூட வீணாகிவிடக்கூடாது. காரணம், உணவிலே எந்த பகுதியிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட சத்திய சஹாபிகள் உணவு சாப்பிடுகிற போது
என்ன செய்வார்கள்? கடைசி நிமிஷம் வரை நன்கு அதை வலித்து சாப்பிடுவார்கள். நல்லா நம்முடைய பெற்றோர் சொல்ல, உலமாக்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோமே. ஒவ்வொரு வாரத்திலையும் எத்தனை சுன்னத்துகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. தாடியை வையுங்கள், மீசையை நறுக்குங்கள், கையை உயர்த்து கட்டுங்கள், பார்வையை தாழ்த்துங்கள், உற்றார் உங்களோடு இணைந்து வாழுங்கள், நல்லோர்கள் பெரியோர்களோடு நீங்கள் இணங்கி வாழுங்கள், வீட்டிலே சுன்னத்துகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். இப்படி எத்தனை எத்தனை சுன்னத்துகள், அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. நபியை நீங்கள் கூறிவிடுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாதவர்கள் அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஊர் உலகத்திலே நாம் எங்கு வாழ்ந்தோம் என்றாலும் அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது. இங்கே சஃப்புகள் அமர்ந்து நாம் தொழுகிறோமே, புனித போர்க்களமாக இருந்தாலும் அன்னகும் புனியானும் மர்சூஸ் என்கிறது பார்க்கின்றோமே. அன்பான பெருமக்களே, ஒரு கட்டமைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திலே. ஒவ்வொன்றிலேயும் நமக்கு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை மாற்றார்கள் கடைபிடிக்கிறார்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கிறார்கள், நாமும் கடைபிடிக்க வேண்டும். சிங்கப்பூராக இருக்கட்டும், நம்முடைய தாய்லாந்தாக இருக்கட்டும், எத்தனை சுன்னத்துகள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் கூட அன்பு சகோதரர்களை, இது போன்ற பல்வேறுபட்ட நல்ல சுன்னத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இறை போதனைகள் பிரகாரம் வாழ வேண்டும். அத்தகைய நல்ல அடியார்கள் கூட்டத்திலே வல்லல்லாஹ் நம்ம எல்லோரும் இணைத்துக் கொள்வானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.